வணக்கம். இது வசந்தம் டிவி இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் அகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் ஊடாக மேற்கொள்ளப்படும் கல்வி நடவடிக்கையிலிருந்து இன்று முதல் விலக்கிக் கொள்ள 14 ஆசிரியர் சங்கம் தீர்மானம். ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை நாட்டிற்கு வருகை. ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி வேலை திட்டம் ஆரம்பம். வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை அமைச்சர் பெசிலினால் கட்டி எழுப்ப முடியும். முன்னாள் மாகாண சபை பிரதிநிதிகள் உறுதி. இடிமின்னல் தாக்கத்தினால் இந்தியாவில் 62 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்தை தோற்கடித்து இத்தாலி கால்பந்து கிண்ணத்தை சுவீகரித்தது. ஆன்லைன் ஊடாக மேற்கொள்ளப்படும் கல்வி நடவடிக்கையிலிருந்து இன்று முதல் விலக்கிக் கொள்ள 14 ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகளை தனிமைப்படுத்தல் நிலையங்களில் வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஒரு சில தொழிற்சங்கத்தினர் மாத்திரமே இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேபோன்று ஆன்லைன் கல்வி முறையை தொடர்ச்சியாக மேற்கொள்வது நிரந்தர தீர்வு அல்லவெனவும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். கொத்தலாவல பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 8ஆம் திகதி பல ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டன. அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் சட்டவிரோதமாக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் முல்லைத்தீவு பிரதேசத்தில் உள்ள தனிமைப்படுத்த நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆசிரியர் சங்கம் இவ்வாறு ஆன்லைன் கல்வி முறையிலிருந்து விலகியுள்ளனர். தனிமைப்படுத்தலில் உள்ள ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர். வடகொழும்பு வைத்திய பீடத்திலிருந்து சைட்டத்தையும் நாம் படுதோல்வி அடைய செய்ததை போன்று இந்த வேலை திட்டத்தையும் தோல்வி அடைய செய்வோம். எம்மை தனிமைப்படுத்தல் நிலையங்களிலோ சிறைச்சாலைகளிலோ வேறு எங்கு கொண்டு சென்றாலும் இந்த கொத்தலாவல சட்ட மூலத்தை நிச்சயமாக தோற்கடித்தே தீர்வோம். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் 14 ஆசிரிய அதிபர் சங்கங்கள் இணைந்துள்ள அதேவேளை கத்தோலிக்க பாடசாலைகளின் ஆசிரியர்களும் இதற்கு ஆதரவு வழங்கி கல்வி நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளனர். இவ்வாறு தமது பிரதிநிதிகளை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியமை தொடர்பில் ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்வைப்போம். சகோதரர் உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்களை விடுவிக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இன்றைய தினம் ஆன்லைன் கல்வி முறைமை நடத்தப்பட்ட விதம் தொடர்பில் நாம் கண்டறிந்தோம். அப்போது பல்வேறு நடவடிக்கைகளில் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்றதை காண முடிந்தது. மேலும் பல பிரதேசங்களில் ஆசிரியர்கள் தமது தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதற்காக சென்றுள்ளதனால் இன்றைய தினம் ஆன்லைன் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குறுந்தகவலூடாக மாணவர்களுக்கு அறிவித்துள்ளனர். අද සාමාන්‍යයෙන් ඉස්කෝලේ ඔන්ලයින් ක්ලාස් තියෙනවා. ඒ වුණාට අද ඔන්ලයින් ක්ලාස් නැහැ. මේ මොකද ටීචර්ස්ලා වැක්සින් එක ගහනවා. கோவிட் தொற்றுக்கு மத்தியிலும் ஆசிரியர்கள் ஆன்லைன் கல்வி நடவடிக்கையை மேற்கொண்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக இத்தகைய பாராட்டுகளும் கனவாக மாறியுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஒரு சிலர் மாத்திரமே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாம் இந்த ஆன்லைன் வேலை திட்டத்தினை தொடர்ச்சியாக நடத்தி செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது நிரந்தரமான தீர்வு அல்ல. பாடசாலைகளை வெகு விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இதனை நோக்காக கொண்டே நாம் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. இதே நேரம் அரசு மற்றும் தனியார் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர்.
அமெரிக்காவின் தயாரிப்பான ஃபைசர் தடுப்பூசியின் 26,000 டோஸ்கள் இன்று அதிகாலை பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் நாட்டை வந்தடைந்தன. கட்டார் விமான சேவைக்குரிய விமானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட இத்தடுப்பூசிகள் நாராயண்பேட்டை தேசிய ரத்த பரிமாற்றல் மத்திய நிலையத்தின் குளிரூட்டி அறைகளில் வைக்கப்பட்டன. இந்த தடுப்பூசி மன்னார் மாவட்டத்தில் அதிகூடிய அச்சுறுத்தலை கொண்டவர்களுக்கு வழங்கப்படும். அதேபோன்று நேற்றைய தினமும் 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்டன. இவை 12 மாவட்டங்களுக்கு வழங்கப்படும். இம்மாவட்டங்களில் தொடர்ந்தும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. தமக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும் வரை பொறுமையுடன் இருந்து தமது பகுதியில் தடுப்பூசிகள் வழங்கப்படும் போது தவறாமல் சென்று அதனை பெற்றுக் கொள்ளுங்கள். இதேவேளை அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்கமைய கொழும்பு கல்வி வலயத்திற்குரிய சகல அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கான தடுப்பூசியின் முதலாவது டோஸ் நாராயண்பேட்டை ராணுவ வைத்தியசாலையில் இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. நாராயண்பேட்டை ராணுவ வைத்தியசாலையில் இடம்பெற்ற தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டத்தில் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ஆகியோரும் இணைந்திருந்தனர். ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை முறையாகவும் வெற்றிகரமாகவும் இடம்பெறுகின்றது. கொழும்பு வலயத்திற்குள் உள்ள சகல ஆசிரியர்களுக்கும் இன்று தடுப்பூசிகள் வழங்கப்படும். நாளை அளவில் கொழும்பு மாவட்டத்திற்குள் இதனை பூர்த்தி செய்யக்கூடிய வசதிகள் எமக்கு உள்ளன. 2,42,000 ஆசிரியர்கள் நாட்டில் உள்ளனர். நாட்டை முழுமையாக திறக்கும் நடவடிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள பாடசாலைகளை திறப்பதற்கான முன்னேற்பாடுகளாகவே இவை மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகஸ்ட் மாதம் அளவில் இதற்குரிய முதற்கட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். අන්තර්ගත කොටසක් හැටියට අපි පාසල් විවෘත කරනවා. එන මාසේ අගෝස්තු මාසේ අපි බලාපොරොත්තු වෙනවා මේ ප්‍රථම පියවර ගැනීමට. பல்வேறு தரப்பினர் தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டத்தை முறையடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் ஆசிரியர்கள் மிகவும் ஆர்வத்துடன் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளும் வேலைத்திட்டத்தில் இணைந்துள்ளமை வரவேற்கத்தக்கது என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சන්න ජයසුමන தெரிவித்தார். ගුරුවරු ඉතාම උද්‍යෝගයෙන් ඇවිල්ලා එන්නත ලබා ගැනීම සිදු කරනවා. ஆசிரியர்கள் தமது தடுப்பூசிகளை மிகவும் ஆர்வத்துடன் பெற்றுக் கொண்டனர். இது தொடர்பில் அவர்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றனர். மிக விரைவில் பாடசாலைகளை ஆரம்பித்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர். சில தரப்பினர் இந்த தடுப்பூசி வேலை திட்டத்தினை முறியடிக்கும் நோக்கில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இருந்தாலும் அதிகமான ஆசிரியர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க முயற்சிக்கின்றனர். மட்டு மாவட்டத்தில் சுகாதார அமைச்சினால் மக்களுக்காக அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் அரச களப்பணியாளர்களுக்கான 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நிகழ்வு இன்று மண்முனை மேற்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதுவரை கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 40,09,740 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் 2வது டோஸ் 14,46,973 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,242 பேருக்கும் அதன் 2வது டோஸ் 3,85,669 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 29,40,706 பேருக்கும் அதன் 2வது டோஸ் 10,46,842 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,25,444 பேருக்கும் 14,464 பேருக்கு அதன் 2வது டோஸும் வழங்கப்பட்டுள்ளது. பைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் மாத்திரம் 18,348 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. கடந்த தினங்களில் மிக கூடுதலான கொரோனா தொற்றாளர்கள் காலி மாவட்டத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டனர். நேற்றைய தினம் 1,507 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதில் 15 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளனர். நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் காலி மாவட்டத்திலிருந்து அதிகூடுதலானோர் அடையாளம் காணப்பட்டனர். 239 பேரே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டனர். அதில் 51 பேர் பத்தேகம சுகாதார சேவைகள் பிரிவினால் அடையாளம் காணப்பட்டனர். ஹிக்கடுவ மற்றும் பலப்பிட்டிய பிரதேசத்திலிருந்து 34 பேர் அடையாளம் காணப்பட்டனர். கம்பகா மாவட்டத்திலிருந்து 211 பேரும், கொழும்பிலிருந்து 142 பேரும், களுத்துறையிலிருந்து 128
பேரும் மற்றும் யாழ் மாவட்டத்திலிருந்து 120 பேரும் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டனர். அதன் அடிப்படையில் இதுவரை எமது நாட்டிலிருந்து 2,74,538 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதில் 24,795 பேர் வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெறுகின்றனர். அதேபோன்று இன்றைய தினம் 1,804 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை 2,46,241 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். கோவிட்-19 வைரஸின் டெல்டா திரிபு உலகளாவிய ரீதியில் அதிகரித்து காணப்படுவதனால் எமது நாட்டிலிருந்து இதுவரை 18 பேர் டெல்டா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டதாக விசேட வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா தெரிவித்தார். எவ்வாறு இருப்பினும் தற்போது நடைமுறையில் உள்ள சுகாதார வழிகாட்டல்களை தொடர்ச்சியாக பேணுமாறும் அவர் மேலும் தெரிவித்தார். அல்பா, பீட்டா, கமா, டெல்டா போன்ற பேருடைய வைரஸ் தொற்றுகள் அண்மையில் இனங்காணப்பட்டது. மேலும் லம்டா வரையும் இது விரிவடைந்தது. மிகவும் துரிதமாக கொரோனா தொற்று பரவுவதே இதற்கு காரணமாகும். இது தொடர்பில் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. தொற்று பரவாமல் இருப்பதற்கு நாம் சுகாதார வழிமுறைகளை பேணி நடந்து கொள்வதே எமது பொறுப்பாகும். අපේ කර්තව්‍යය තමයි තව ප්‍රභේද ඇතිවීමට අනුග්‍රහයක් නොදක්වන විදිහට හැසිරෙන එක තමයි. வவுனியா பொதுச்சந்தை வளாகத்தில் 112 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கே PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பரிசோதனை முடிவுகளை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வவுனியா சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா பொதுச்சந்தை பகுதியில் கடந்த வாரம் சிலருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் 13,877 பேர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் 3,295 என்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் அமுலுக்கு வரும் வகையில் ஒரு சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். 4 மாவட்டங்களுக்குரிய ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகளே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டன. அத்துடன் மேலும் ஒரு சில பகுதிகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டன. அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை போலீஸ் அதிகார பிரிவின் பொத்துவில் 13வது கிராம உத்தியோகத்தர் பிரிவைச் சேர்ந்த ஒரு பகுதி புதிதாக தனிமைப்படுத்தப்பட்டது. கண்டி மாவட்டத்தின் சுதுகும்போல மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் விகாரை ஒழுங்கை, விகாரை மாவத்தை மற்றும் கப்பரப்பள்ளிய வீதி என்பன தனிமைப்படுத்தப்பட்டன. சுதுகும்போல கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் வீடமைப்பு கட்டட தொகுதியின் மெதின் வீதியின் ஒரு பகுதி, பொல்வத்த வீதியின் ஒரு பகுதி மற்றும் கோவில்வத்த பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. கொழும்பு மாவட்டத்தின் பிளியந்தல, துன்போவில வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் கரடியான வத்தகம பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி வடக்கு பகுதியும் புதிதாக தனிமைப்படுத்தப்பட்டதாக மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. குர்நாகல் மாவட்டத்தின் ரஷ்நாயக்கபுர போலீஸ் அதிகார பிரிவின் கனுக்கெட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குரிய கனுக்கெட்டிய கிராமம் மற்றும் நாவலப்பிட்டி போலீஸ் அதிகார பிரிவின் கெட்டப்லாப மத்திய பகுதியும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. கொள்வதன் மூலம் 65,000க்கும் மேற்பட்ட புதிய முதலீட்டாளர்கள் கணக்குகளை ஆரம்பித்துள்ளனர். டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதை அடுத்து உலகின் எந்த ஒரு பாகத்தில் இருந்தும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழியூடாக கொடுக்கல் வாங்கல்களை முடிந்துள்ளமை விசேட அம்சமாகும். மாதாந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளல், தகவல் பரிமாற்றம் மற்றும் மாற்றியமைத்தல் உள்ளிட்ட உள்ளூர் கம்பெனிகளின் கணக்குகளை ஆரம்பிப்பதற்கும் இங்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஜனாதிபதியின் செயலாளர் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமைச்சர் பசில் ராஜபக்ஷ 2006-2007 ஆண்டுகளில் முகம் கொடுத்த பொருளாதார சவால்களை வெற்றி கொண்டது போன்று தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்களை வெற்றி கொள்வார் என முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் உறுதியளித்துள்ளனர். பெசில் ராஜபக்ச அவர்கள் நிதி அமைச்சராக பதவி பிரமாணம் மேற்கொண்டதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் மாகாண சபை பிரதிநிதிகள் சந்திப்பொன்று இடம்பெற்ற போதே இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. 2006, 2007, 2008 வருடங்களில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டின் வெளிநாட்டு இருப்பின் அளவு 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்து காணப்பட்டது. பசில் ராஜபக்ஷவினால் பொருளாதாரத்திற்கு வழங்கிய சக்தியின் மூலம் கிராமிய பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி செய்து நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவரால் முடிந்தது என முன்னாள் மாகாண சபை பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்களை இலகுவாக வெற்றி கொண்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொருளாதார சௌபாக்கியத்தை அடைவதற்கு பசில் ராஜபக்ஷவினால் முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
யுத்த காலத்தின் போதும் சர்வதேச சமூகத்தினரை சிறந்த முறையில் முகாமைத்துவப்படுத்தி கமநெகும மற்றும் மகநெகும திட்டத்தினூடாக நாட்டின் அபிவிருத்தியை உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு வந்தமை தொடர்பிலும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் இங்கு சுட்டிக்காட்டினர். இங்கு கருத்து தெரிவித்த நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் நாட்டின் முன்னணி துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கி சௌபாக்கியா திட்டத்தை பயனுள்ளதாக மாற்றி அமைப்பதற்கு தாம் செயற்பட போவதாக அவர் இங்கு தெரிவித்தார். இதற்காக அனைவரினதும் ஒத்துழைப்பை தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் இங்கு மேலும் தெரிவித்தார். பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மேற்கொள்ள வேண்டிய அனைத்து செயற்பாடுகளையும் தங்கு தடையின்றி மேற்கொள்வதற்கு தான் அர்ப்பணிப்பு செய்ய போவதாகவும் அவர் இங்கு மேலும் தெரிவித்தார். எரிபொருள் விலை அதிகரித்ததன் பின்னர் இன்று வரை ஒரு மாத காலத்திற்குள் உலக சந்தையில் எரிபொருளின் விலை 110% அதிகரித்துள்ள இந்த தருணத்தில் தற்போதுள்ள எரிபொருளின் விலையானது மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவிக்கின்றார். மங்கள சமரவீரவின் விலை சூத்திரம் தற்போது செயற்படுத்தப்படுமாயின் தற்போதுள்ள விலையை விடவும் எரிபொருள் விலையை மேலும் அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தற்போதுள்ள சூழ்நிலையில் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்தமை மக்களுக்கு கிடைத்த நிவாரணமாகும். ஜூன் மாதம் 15ஆம் தேதியே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதியாகும். இந்த மாதத்தில் மாத்திரம் 110% எரிபொருள் விலை உலக சந்தையில் அதிகரித்துள்ளது. மங்களவின் விலை சூத்திரம் தற்போதும் இருந்திருந்தால் தற்போது 157 ரூபாவுக்கு விற்கப்படும் எரிபொருள் விலை 179 ரூபாவாக மாற்றம் பெறும். 111 ரூபாவுக்கு நாம் விற்கும் டீசலின் விலை 134 ரூபாவாக உயர்ந்திருக்கும். தற்போது வரை பலரும் விமர்சனங்களை மேற்கொள்கிறார்களே தவிர மாற்றீடான வழிவகைகளை முன்வைக்க முடியாது போயுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் வெற்றி பெற்றாலும் வெற்றிதான், தோல்வி அடைந்தாலும் வெற்றிதான். வெற்றி பெற்றால் அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அமைச்சர் மீதான நம்பிக்கை வலுவடையும். என்னை விரட்ட போக்குறார்களா இல்லையா என்பதை கண்டறிந்து எனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள நான் தயாரில்லை. அரசாங்கத்திற்குள்ளும் வெளியேயும் என் மீதுள்ள நல்லபிப்பிராயத்தை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். மக்கள் மீதான நம்பிக்கையை இழப்பதற்கு நான் தயாரில்லை. மட்டக்களப்பு செங்கலடி காரமலை பகுதியில் நிரந்தர ராணுவ முகாம் அமைக்கப்பட மாட்டாதென ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஏறார் பற்றி பிரேசில பிரிவுக்குட்பட்ட காரமலை போன்ற பகுதிகளிலே அவர்கள் ஒரு பிரச்சனையை எங்களுக்கு கொண்டு வந்தார்கள். ராணுவ முகாம் அங்கு நிரந்தரமாக அமைக்கப்படுவது போன்ற செய்திகள் அறிந்ததாகவும் அதற்குரிய வேலைகள் நடைபெறுவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். இன்று ராணுவத்தினர் ஒரு விடயத்தை எங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதாவது பண்ணையாளர்களுக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது, அங்கு எந்த காரணத்தை கொண்டும் நிரந்தர முகாம் அமைக்கப்பட மாட்டாது, தற்காலிக முகாமும் அமைக்கப்பட மாட்டாது, அங்கே 2 நாள் பயிற்சி மாத்திரம் இடம்பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு கூறியிருக்கிறோம், பண்ணையாளர்களுடைய உயிருக்கோ அவர்களுடைய இருப்பிடத்துக்கோ அவர்களுடைய மாடுகளுக்கோ கால்நடைகளுக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் அதுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள். 2 நாள் மாத்திரம் இந்த தற்காலிக பயிற்சி இடம்பெறும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களின் எல்லைப்புறமான ஏராவூர் பற்று பிரதேச செயலக பிரிவின் காரமலை பகுதியில் ராணுவத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது ராணுவத்தின் தற்காலிக பயிற்சி முகாமை தவிர நிரந்தர ராணுவ முகாம் அங்கு அமைக்கப்படவில்லை என கால்நடை பண்ணையாளர்கள் உயர்மட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன், மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரன், ராணுவத்தின் 23வது படைப்பிரிவின் தலைமை அதிகாரி கர்னல் உப்புல் ரத்நாயக்க, மேஜர் சஞ்சீவ சேனாநாயக்க உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கௌரவமாக வாழ வைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட நிலையில் மீள் குடியேறியுள்ள மக்களுக்கு நீண்ட காலமாக அரச காணிகளுக்கான உரிமம் கிடைக்கவில்லை.
இதனை கருத்தில் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் மேற்கொண்ட முயற்சியின் அடிப்படையில் புனானை கிழக்கு குகணேசபுர கிராம மக்களுக்கான காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. பாகரை கோரளை பெற்ற பிரதேச செயலாளர் எஸ் ஹரன் தலைமையில் பாகரை கலாசார மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. பாகரை பிரதேச சபை தவிசாளர் கண்ணப்பன் கணேசன், மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். காணி என்பது உங்களுடைய பெருமானம் இல்லாத ஒரு மிகப்பெரிய சொத்து, அதிலும் பரம்பரைகள் வாழ வேண்டிய சொத்து. ஆகையால் காணி என்பது என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தனித்துவத்தையும் உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உழைப்பை மேம்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே நான் இந்த கருத்துக்களை சொன்னேன். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுடைய அதிகாரிகளும் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும். தீக்கிரையான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் காரணமாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு இன்று முதல் நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரதிநிதிகளையும் தொடர்புபடுத்தி மேற்கொள்வது ஒரு புதிய அரசியல் கலாசாரம் என பலரும் தெரிவிக்கின்றனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீக்கிரையாக்கியமை தொடர்பில் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவின் கூட்டம் இன்று காலை நீதி அமைச்சில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்திருந்தனர். இதற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் நட்டஈடு வழங்குமாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அதன் அடிப்படையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் அமைச்சரவை உபகுழுவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் திலீப் வெத ஆராய்ச்சி, நிரோஷன் பெரேரா, காவிந்த ஜெயவர்தன் ஆகியோருடன் வருகை தந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை முன்வைத்தோம். இந்த யோசனைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அன்று பாராளுமன்றத்தில் நாங்கள் வழங்கிய பதிலுக்கு அப்பால் சென்று நாம் மேற்கொண்டு வரும் வேலை திட்டங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் போதிய அறிவினை பெற்றுக் கொண்டார் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். அவரும் பல்வேறு யோசனைகளை முன்வைத்தார். ஆனாலும் அவரால் முன்வைத்த யோசனை தற்போது அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று இந்த முன்மாதிரியை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துமாறு நான் மேற்கொள்கின்றேன். கருத்துக்களை அறியாமல் கருத்து தெரிவிக்கும் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் கருத்துக்களை கண்டறிந்ததும் இது தொடர்பில் அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது என்பது தொடர்பில் அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். தற்போது கூட தீக்கிரையாகிய கப்பல் கடலில் உள்ளது. அதனுடன் கொள்கலன்களும் உள்ளன. இது தொடர்பில் கண்டறிவதற்கு இந்திய கடற்படையினரையும் இணைத்துக் கொண்டு பாரிய அளவில் கடற்பிரதேசத்தை ஸ்கேன் செய்து பல அறிக்கைகளை பெற்றுள்ளோம். குறித்த கப்பல் கம்பெனி மற்றும் காப்புறுதி கம்பெனியுடனும் கலந்துரையாடி வெகு விரைவில் இந்த கப்பலை குறித்த இடத்தில் இருந்து அகற்றுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். குறித்த கப்பல் மற்றும் காப்புறுதி கம்பெனியினால் 720 மில்லியன் ரூபாய் மத்திய வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இதன் கூடுதலான பெறுமதியான 420 மில்லியன் ரூபாவை நேரடியாக பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வழங்க, அதன் அடிப்படையில் பாணந்துறை தொடக்கம் நீர்கொழும்பு வரையிலான பகுதிகளில் உள்ள மீனவர்களுக்கும் களுத்துறை, கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்ட செயலாளர்களுக்கும் அதேபோன்று பிரதேச செயலாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மீனவ அமைப்புகளுக்கும் தகவல்களை வழங்குமாறு நாம் கேட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் பரிந்துரை செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்று முதல் குறித்த நட்டஈட்டு தொகையை வழங்க தீர்மானித்துள்ளோம். வழங்கப்படும் அனைத்து பணத்தையும் அவர்களது வங்கிக் கணக்கில் வைப்பிலிட தீர்மானித்துள்ளோம். மேலும் 2ஆம் 3ஆம் கட்ட நட்டஈடுகளை வழங்கவும் நாம் கோரியுள்ளோம். குறித்த 3 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தாத மீனவர்களுக்கு ஏதும் சேதம் ஏற்பட்டிருப்பின் அவர்களுக்கும் பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஊடாக கோரிக்கையினை முன்வைக்க முடியும். கடந்த 23ஆம் தேதி பொத்துவில் அருகம்பை துறையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் 20 நாட்களின் பின்னர் இன்று அதிகாலை வீடு திரும்பியுள்ளனர். பொத்துவில் களப்புக்கட்டு பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய முகமது தாஹா மற்றும் பொத்துவில் பசரிச்சேரியைச் சேர்ந்த 32 வயதுடைய முகமது ஜவுஃபர் என்ற இருவருமே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். தாங்கள் இருவரும் கடந்த 23ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றபோது படகின் எஞ்சின் பழுதடைந்ததனால் ஆழ்கடல் பகுதிக்கு சென்றதாகவும் அதன் பின்னர் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். இவர்கள் திருகோணமலை பிரதேச ஆழ்கடல் பகுதியில் 14 நாட்கள் இருந்துள்ளதுடன் அதன் பின்னர் திருகோணமலை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். 2021 6ஆம் மாதம் 23ஆம் தேதி நாங்கள் கடலுக்கு போனேன். கடலுக்கு போகும்போது எங்களுக்கு கரையில் வைத்து ஒரு கொப்பு ஒன்று பிடித்தது.
கொப்பு ரெண்டு பிடித்து அது எங்களை வசத்துக்கு கொண்டு போனது. மழை தண்ணியும் கடல் தண்ணியும் நாங்கள் குடித்தோம். குடிச்சிக்கிட்டு 15ஆவது ஆண்டு ஒரு டங்கி போட்டுற போயா ஒன்று கிடந்துச்சு. அந்த போயாவை நாங்கள் பிடிச்சி அதிலேயே தஞ்சம் அடைஞ்சு கிடந்தோம். 14 நாட்கள் நாங்கள் கடலில் நீரின்றி உணவின்றி நாங்கள் கிடந்தோம். கிடந்தபோது கடல் நீரை குடித்தோம். ஒரு நாள் மழை பெய்ந்து மழை நீரை குடித்தோம். அடுத்த பிறகு 14ஆவது அன்று ஒரு 4-5 போயாவை கண்டு ஒரு போயாவை கட்டி கொண்டு கிடந்தோம். கிடந்தபோது அந்த போயாக்கார உரிமையாளர்கள் லோன் ஏற்றி கொண்டு வந்து எங்களையும் ஏற்றி லோனையும் ஏற்றி கொண்டு உணவு தந்து எங்களை நன்றாக கவனித்தார்கள். கவனித்த பிறகு அவர்கள் ஒரு நாள் எங்களை வைத்திருந்து அம்மாந்தோட்ட துறைமுகத்தை சேர்ந்தவர்கள் பிறகு ரிங்கோ ஆபரில் துறையுற டங்கி போட்காரர்களிடம் எங்களை ஒப்படைத்தார்கள். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.